திசை மாறிச் சென்ற கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பன்னீர்செல்வத்தின் துரோகச் செயல்களை உணர்ந்து மீண்டும் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு வருகின்றனர். அதன்படி நெல்லை மாவட்ட கழக நிர்வாகிகள் இன்று கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் மீண்டும் தங்களை இணைத்துக் கொண்டனர். கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வழியில் தொடர்ந்து கழகத்திற்காக பாடுபடுவோம் என அவர்கள் குறிப்பிட்டனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் ஆசையுடன் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அஇஅதிமுகவை ராணுவ கட்டுக்கோப்புடன் வழிநடத்தி வருகிறார். இந்நிலையில் திமுகவின் தூண்டுதலால் தவறாக வழிநடத்தப்பட்ட சில கழக தொண்டர்கள் தாய் கழகத்தில் இருந்து பிரிந்து பன்னீர்செல்வம் அணிக்கு தாவினர். ஆனால் பன்னீர்செல்வம் நடத்தி வரும் கபட நாடகத்தை உணர்ந்த அவர்கள் தாய் கழகத்திற்கு திரும்பி வருகின்றனர். அதன்படி இன்று கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் தலைமை கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு பாப்புலர் வி முத்தையா தலைமையில் மாநகர் மாவட்டம் செங்கோட்டை ஒன்றிய செயலாளர் திரு கே செல்லப்பன் மற்றும் கடையநல்லூர் தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் திரு AMK அனீஸ் ஆகியோர் கழகத்தில் இணைந்தனர். கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வழியில் தொடர்ந்து கழகத்திற்காக பாடுபடுவோம் என அவர்கள் குறிப்பிட்டனர். நான் திருநெல்வேலி மாநகர் மாவட்டம் செங்கோட்டை ஒன்றிய என் பேர் செல்லப்பன். நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நம்ம கட்சியாக தான் இருக்கோம். அம்மா வரும்போது அம்மா பின்னால் சேவல் சின்னத்துலேருந்து இருக்கேன். தொடர்ந்து அம்மாவுடைய ஆசிரியத்தில் ஒரு 16 ஆண்டுகளாக நான் செங்கோட்டை ஒன்றியராக இது வரைக்கும் பணியாற்றி வருகிறேன். இப்போ சமீபத்தில் என்னென்னா, இப்போ ஓபி வந்து சின்னமும் கட்சியினுடைய அவைத்தலைவர் மதுசூதனும் பொருளாளரும் இருக்கிறதுல சின்னம் வரும், கட்சியும் கூடி நாங்கள் தான் காப்பாற்றணும்னு ஒரு மாயமான தோட்டத்தை உருவாக்குறதுனால சில தொண்டர்கள் மத்தியில் வந்து அது ஒரு இது உண்மையாக பொய்யை வந்து உண்மை காகிதம் பூ என்னைக்குமே மலராது, அந்த காகித பூ அது வந்து நிஜமான பூன்னு நினச்சி சில தொண்டர்கள் வந்து மறந்து அவங்க பின்னால் போயிட்டுதாங்க. நான் ஒன்றியராக நான் யாருடைய வற்புறுத்தலும் கிடையாது, முழு மனதோடு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு பிறகு சின்னம்மாவை தான் நம்ம அம்மாவின் மறுமுருமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை பார்த்துட்ருக்கோம். எல்லா தொண்டர்களுக்கு மத்தியிலும் அம்மா கடைசியாக பேசின பேச்சு வந்து மனசில் இருக்குது. எனக்கு பிறகும் இந்த இயக்கம் வெற்றி மேல் வெற்றி, பல வெற்றிகளை குவிக்கும். அதற்கு அது மட்டும் இல்லாமல் வெற்றிகள் வந்து 100 ஆண்டு ஆனாலும் இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் எந்த தீய சக்தியாலும் அழிக்க முடியாது அப்படின்னு அம்மா சொன்னதை வந்து அம்மாவுக்கு வந்து நம்ம எதுவுமே கொடுக்க முடியாது. ஆனால் அம்மாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றி வந்து ஒரு தொண்டனுடைய கடமை. இப்போ ஒருத்தர் ஒரு கருத்து, நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் தராரு, இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் தராரு, நேற்று பிஹெச் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு, மறுநாள் கரெக்டா KP முனுசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. ஆனால் யார் ஸ்டேட்மெண்ட்டு ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்டு ஒரு இதுவே இல்லாமல் ஆளுக்கு ஆளுக்கு சொல்லலாம். ஆனால் இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய சக்தி இப்போ நமது துணை பொதுச் செயலாளர் வந்ததுனால துணை பொதுச் செயலாளர்கள் ஏற்கனவே அம்மா பேரவை நிர்வாகிதாங்க, MP இருந்திருக்காங்க, அவங்களுடைய இது வந்து துணை கழக பொருளாளர் இருந்திருக்காங்க. தொடர்ந்து அம்மா இருக்கும்போது எனக்கு செயலாப்பட்டாங்க. தொடர்ந்து 16 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து ஒன்றிச்சலாக இருக்கேன். கழகம் வலுப்பெறணும்னா அம்மாவின் லட்சியம் நிறைவேற்றினா நாங்கள் இப்போ எப்படி துணை பொதுச் செயலாளர் சிறப்பாக நடத்தணும் வந்திருக்கோமோ அதே மாதிரி அங்கே இருக்கிற மாற்று கட்சி ஓபிஎஸ் அணியில் இருக்கும் எல்லாரும் இதுதான் உண்மையான கழகம், இது தலைமையகத்தில் தான் நாங்கள் பேசுகிறோம். அதனால் அங்கே இருக்கவங்க எல்லாரும் நீங்கள் வரணும், அம்மாவினுடைய கனவை நிறைவேற்றினா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இதே புரட்சித் தலைவி அம்மாவின் மறைவிற்கு பிறகு அவர்களின் வழித்தோன்றல் சின்னம்மா அவர்களின் வழிகாட்டலின் பேர் கழகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாய தோற்றத்தால் ஓபிஎஸ் அணிக்கு சென்றவர்கள் எல்லாம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் நானும் திரும்பி வந்திருக்கின்றேன் மனம் திருந்தி. சின்னம்மாவின் வழியில் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி அண்ணன் தினகரன் சார் அவர்களின் வழிகாட்டலின் பேர் சிறப்பாக கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களின் வழியில் இதுக்கு முன்னால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2 முறை மாநிலங்களவை உறுப்பினர், பெரியகுளம் நாடாளுமன்ற உறுப்பினர், கழக பொருளாளர் ஆகிய பொறுப்புகளை வைத்து திறம்பட அம்மாவரவை மாநில செயலாளர் போன்ற பொறுப்புகளை திறம்பட பணியாற்றியவர். எங்களெல்லாம் அன்போடு வழிநடத்தி கொண்டிருக்கிறவர். தொடர்ந்து இந்த கழகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையில் மீண்டும் திரும்பியிருக்கிறோம். அம்மாவின் இதயக்கனி என்ற கழக கொள்கை விளக்க பாடல்கள் அடங்கிய குறுந்தகட்டினை இன்று சென்னை தலைமை கழகத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட அதனை கழக இலக்கிய அணி செயலாளரும் தமிழ்நாடு பாடநூல் நிறுவன தலைவருமான திருமதி ப. வளர்மதி பெற்றுக்கொண்டார். கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை கடலூர் கிழக்கு, கடலூர் மேற்கு ஆகிய மாவட்டங்களில் உள்ள தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் நேரில் சந்தித்து கழக பணிகள் குறித்து விவாதித்தனர்.
கழக பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வது குறித்து அவர்களுக்கு கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது அமைச்சர் திரு MC சம்பத் உடன் இருந்தார். கடலூர் மாவட்ட கழக மகளிர் அணி செயலாளர் திருமதி நாகரத்தினம், கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் மீண்டும் கழகத்தில் இணைந்தார். அவருடன் அமைச்சர் திரு MC சம்பத், மகளிர் அணி செயலாளர் திருமதி விஜிலா சத்யானந்த் MP உடன் இருந்தனர். சேலம் மாநகர் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் MLA ரவிச்சந்திரன் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தார். இதே மாண்புமிகு அம்மா அவர்கள் தீர்ப்பு வந்த காலத்திலே அதனை கொண்டாடுகிற வகையிலே அவர்கள் பட்டாசு வெடித்து அந்த தீர்ப்பினை இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். அதே போல இன்றைக்கு மாண்புமிகு இதயம் புரட்சித்தலை அம்மாவுடைய மரணத்தில் இயற்கையான மரணம், ஆனால் அதை கொச்சைப்படுத்தும் வகையிலே மரணத்தில் மர்மம் இருக்கிறது, அதனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு கபட நாடகம் ஆடிக்கொண்டு இன்றைக்கு அந்த ஈனத்தனமான அரசியல் பணி இன்றைக்கு OPS அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவர்கள் இறந்த சோகத்திலே இன்றைக்கு தமிழகமே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த சோகத்தை கூட, அந்த சாவினை கூட இதய தெய்வம் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய மரணத்தை இன்றைக்கு கேவலமான அரசியலாக்கி கொண்டு அதிலே ஆதாயம் தேட பார்க்கிறார். எனவே நாங்கள்லாம் இன்றைக்கு அவரை விட்டு விலகி உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய சின்னம்மாதான் என்று கூறி இன்றைக்கு அவருடைய தலைமையேற்க நாங்கள் வந்திருக்கின்றோம். நீலகிரி மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திரு கப்பச்சி வினோத், கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தார். அப்போது நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் திரு அர்ஜுனன் MP, டாக்டர் C கோபாலகிருஷ்ணன் MP உடன் இருந்தனர். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக அம்மா அவர்களின் இறப்பில் மர்மம் இருப்பதாக 2 மாதங்களாக முதலமைச்சராக இருக்கும்போது அதை தெரிவிக்காமல் இப்பொழுது நாடகம் ஆடுகிறார். 8ஆம் தேதி வருகிற 8ஆம் தேதி உண்ணாவிரதம் இருக்க போவதாக அறிவித்திருந்திருக்கிறார். மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறப்பில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் ஊடகங்கள் வாயிலாகவும், அப்போலோ மூலமாகவும், எய்ம்ஸ் மருத்துவர்கள் மூலமாகவும் அனைவரும் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதை மீண்டும் அம்மா அவர்கள் மாபெரும் தலைவர், அவர்களின் இறப்பை வைத்து அரசியல் பண்ணக்கூடாது, அதை அவர் பண்ணிக்கொண்டு இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார். அதை மிகவும் வேதனையோடு அவரை கண்டிப்பதோடு இன்று மாண்புமிகு துணை பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களின் முன்னிலையில் மீண்டும் இரட்டை இலை சின்னத்தை காப்பாற்ற வேண்டும். எங்களுக்கு எதிரியான திமுகவை நாங்கள் ஒருபொழுதும் ஆதரிக்க மாட்டோம். அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறார் திரு OPS அவர்கள். அதை தடுக்கும் விதமாக அனைவரும், நான் மட்டுமல்ல அனைவரும் அங்கிருந்து இங்கே வருவார்கள். அவர்களும் இங்கே சேர்ந்து மாண்புமிகு சின்னம்மா அவர்களின் தலைமையிலும் கண்டிப்பாக இரட்டையிலை சின்னத்தை காப்பார்கள். கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை புதுச்சேரி மாநில கழக சட்டமன்ற உறுப்பினர்களான உப்பளம் தொகுதி திரு A அன்பழகன், காரைக்கால் தெற்கு தொகுதி திரு KAU அசனா, முத்தியால்பேட்டை தொகுதி திரு வையாபுரி மணிகண்டன், முதலியார்பேட்டை தொகுதி திரு A பாஸ்கர் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை தமிழ்நாடு கவின்கலை பல்கலைக்கழக துணைவேந்தர் திருமதி வீணை காயத்ரி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார்.